லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்லறத்தை தொடர்ந்து வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். அதில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருக்குறள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இந்த திருக்குறள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உண்மை என்ன? இல்லதன் எதுதான் இல்லை? இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவள், இல்லத்து அரசி, மனைவி, வாழ்க்கை துணைவி, அந்த குடும்பத்தின் தலைவி, அவள் மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அறிவு, ஆற்றல், கற்பு, மாண்பு, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களெல்லாம் மதிக்கின்ற பாங்கு, பிள்ளைகளை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வளர்க்கின்ற ஒரு சிறப்பு, இவையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கணவனின் மனைவியாக அமைகிற சூழலில் அங்கு அவருக்கு, அந்த குடும்பத்திற்கு எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆக இல்லவள் மாண்பானால் அங்கு எல்லாமே இருக்கிறது என்பது பொருள். அதே வேளையில் அதற்கு மாறான ஒரு செய்தியாக உள்ளதன் எதுதான் இருக்கிறது? எப்பொழுது? இல்லவள் மாணாக்கடை. மாண்பு நிறைந்த அந்த வாழ்க்கையில் கடை நிலையாக ஒருவர் இருக்கிறார் என்றால், மாண்பற்றவளாக பண்பற்றவளாக ஒரு மனைவி இருக்கிறார் என்றால், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த கணவருக்கு, அந்த இல்ல தலைவருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதுதான் இருக்கிறது? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் என்று ஒரு பாடல் நினைவூட்டுகிறது பாருங்கள். அதை போன்றுதான் இல்லவள் அங்கு மாண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். இது இல்லவள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அது அவனுக்கும் பொருந்தும். எனவே இந்த திருக்குறளை நாம் இந்த வகையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மாணாக்கடை. எனவே ஆணும் பெண்ணும் இணைந்தே சிந்திப்பதற்கு கணவன் மனைவி 2 பேருமே அங்கு மாண்பு நிறைந்தவர்களாக, குடும்பத்தினுடைய உயர்வுக்கு இணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகிற பல செய்திகளுள் ஒன்று மனைவி தொடர்பான செய்தி. அதுதான் அமைதியான பெண் அல்லது அமைதியான மனைவி இறைவனிடமிருந்து கிடைக்கப் பெறுகிற கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் வரியும் சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆக மனைவி இந்த கணவனுக்கு அமைகின்ற அந்த முறை மட்டுமல்ல, அவர் அமைதியாக இருக்கின்ற தன்மை, அந்த அமைதியின் அடிப்படையில் அவர் உயர்ந்து நிற்கின்ற, மாண்போடு இருக்கின்ற அந்த ஒரு தன்மை, இவை எல்லாம் தான் அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஆக இன்று குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், தரத்தை உயர்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மது அருந்தி கொண்டு இடுப்பில் இருக்கிற உடை அவிழ்வது கூட தெரியாமல் அங்கு கிடந்த கிடப்பிலே கிடக்கிறோம் என்று ஒரு மது நோயாளியாக மாறிவிடுகிற அந்த குடும்பத்தில் அந்த ஆணால் அங்கு மாண்பில்லை, மதிப்பில்லை. அதை போன்றே பெண் அந்த உயரிய மதிப்பு தன்மையை, மாண்பு தன்மையை இழந்துவிட்டு தரங்குறைந்த நிலையில் அவர் பழகுகிறார் என்றால், பேசுகிறார் என்றால், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தினுடைய தரம் அது குறைந்து நிற்கிறது. ஆக கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் மாண்பு நிறைந்த ஒரு இறை ஆட்சி நிறைந்த குடும்பமாக அந்த முழக்கம், அந்த இல்லந்தோறும் இறையாட்சி உருவாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த குறள் அழைப்பு விடுக்கிறது. இறைமொழியோடு சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி
நிகழ்ச்சியோடு நாம் இணைவோம், சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இன்றைய உலகில் உணவிற்காக பசியோடு இருப்பவர்களை காட்டிலும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பசியோடு இருப்பவர்கள்தான் அதிகம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18ஆம் ஞாயிறு திருவழிபாட்டின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசியும் போரும் அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த இன்றைய உலகில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் செய்தியில் உலகிற்கு கூறிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த அமைதி ஆயுதமற்ற அமைதி. அந்த அமைதி இதயங்களை ஆயுதம் களைய செய்யும் அமைதி. பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் அதே அமைதிக்கே நம்மை அழைக்கிறது. இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு அப்பம் கொடுத்தது அவர்களது வயிற்றை பூர்த்தி செய்தது மட்டுமல்ல, அவர்களது இதயங்களிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைப்பதற்காக மட்டுமே. இன்றைய 3 வாசகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கின்ற பொழுது மையமாக வருகின்ற வார்த்தை பசி. பசி என்பது உடலுக்கான பசி இருக்கிறது, இதயத்திற்கான பசி இருக்கிறது, ஆன்மாவிற்கான பசி இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவன் நம்மை அழைக்கிறார். தாகமாயிருப்போர் எல்லோரும் தண்ணீரிடம் வாருங்கள். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கான தாகம். நாம் அடிக்கடி புனித அகுஸ்தினார் வார்த்தைகளை சிந்தித்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களை படைத்தீர், ஆயினும் உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. எவ்வளவு ஆழமான உண்மை! இன்று மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், புகழடைகிறான், உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனெனில் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன். இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கிறோம். 5000 ஆண்கள், பெண்களும் குழந்தைகள் சேர்த்தால் பல ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. சீடர்கள் கணக்கு பார்த்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு நம்பிக்கையை பார்த்தார். அவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அற்புதத்தை பார்த்தார்.
நம் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பது என்ன? அதை என்னிடம் கொடு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் அதை பெருக்கி காட்டுவேன், நான் பலருக்கான ஆசீர்வாதமாக அதனை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு அருளையின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஞானி இவ்வாறாக கூறுகிறார், நீ வைத்திருப்பதை எண்ணினால் நீ ஏழை, நீ பகிர்ந்ததை எண்ணினால் நீ பணக்காரன். அதுதான் இந்த நற்செய்தி மையச் செய்தியாக இருக்கின்றது. அற்புதம் அப்பங்களை பெருக்கியதில் இல்லை, அற்புதம் மனித இதயங்களை திறந்ததில் இருக்கிறது. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுவார், ஏழைகளுடன் பகிராமல் வைத்திருப்பது திருட்டுக்கு ஒப்பானது, ஏனெனில் நாம் வைத்திருப்பவை இறைவனின் கொடைகள். எவ்வளவு சவாலான வார்த்தைகள்! நாம் சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றன, இது என்னுடையது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடு. புனித பெரிய பசிலியார் துணிச்சலாக இவ்வாறு கூறுகிறார், உன் அலமாரியில் பயன்படுத்தாமல் இருக்கும் உடையில்லாத ஏழைக்கு சொந்தமானது. இன்று உலகத்தில் உணவு பஞ்சத்தை விட அன்பு பஞ்சம், நம்பிக்கையின் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் இதயங்கள் சுருங்கி குறியது சிறியதாகிவிட்டன. தொடர்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தகவல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, ஞானம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயேசு நமக்கு பகிர்வின் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறிய தீபம் 1000 தீபங்களை ஏற்ற முடியும். ஒரு புன்னகை ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அன்னை தெரேசா கூறிய அழகான வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் மிகப்பெரிய அன்போடு சிறிய காரியங்களை செய்ய முடியும். 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெரியவை அல்ல, ஆனால் அவை பெரிய அன்போடு கொடுக்கப்பட்டன. அதனால் அவை அற்புதமாக மாற்றப்பட்டன. பிரியமான இறையுறவுகளே, இன்றைய சமூகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த நற்செய்தி ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நாடுகள் செல்வத்தை சேர்க்கின்றன, ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கின்றனர். அதிகாரத்திற்காக போட்டிகள் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் மனிதன் இன்னும் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு வலிமையான வார்த்தை, பகிரப்படாத உணவு பசியோடு இருப்பவரிடமிருந்து திருடப்பட்ட உணவாகும். இது வெறும் பொருளாதார கருத்து அல்ல, இது நற்செய்தியின் இதயம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது சேர்த்து வைப்பதை அல்ல, பகிர்ந்து கொடுப்பதை, ஆதிக்கத்தை அல்ல, சேவையை. 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையை வழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை. நோய் பிரிக்க முடியாது, தோல்வி பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது, மரணம் கூட பிரிக்க முடியாது. ஒரு சிறுவன் புயல் கொண்ட இரவில் தன் தந்தையோடு நடந்து கொண்டிருந்தான். யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பயமே இல்லையா? இப்படி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதே, எப்படி சென்று கொண்டிருக்கிறாய்? அதன் அவன் சொன்னான், நான் அப்பாவின் கையை பிடித்திருக்கவில்லை, என் அப்பாதான் என் கையை பிடித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் இறைவனை பற்றிக் கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றிக் கொள்கின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 இவ்வாறாக கூறுவார், அன்பில்லாத நீதி கொடுமையாக மாறும், நீதி இல்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் அன்பு இந்த இரண்டையும் இணைக்கிறது. அது நீதியுள்ள அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பு, பகிர்வார மாறும் அன்பு, சேவையாக மாறும் அன்பு. பிரியமான இறையுறவுகளே, புனித பெரிய லியோ கூறிய வார்த்தை, கிறிஸ்தவனே உன் மாண்பை நீ உணர்ந்து கொள். இன்று இந்த அழைப்பு நமக்கெல்லாம் பொருந்துகிறது. நாம் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் கரங்கள், நாம் கிறிஸ்துவின் இதயங்கள், நாம் அவரது அன்பின் கருவிகள். இறுதியாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறிய ஒரு அழகான அழைப்பை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து உலகுக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதகுலம் கடவுளின் அன்பை அடைவதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் உரையாடலாலும் சந்திப்பாலும் பாலங்களை கட்டுவோம். ஆம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, இயேசு இன்று அப்பங்களை பெருக்கியது வயிற்று பசியை தீர்க்க மட்டுமல்ல, மனிதர்களுக்கிடையே பாலங்களை உருவாக்கவும், உடைந்த உறவுகளை இணைக்கவும், தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரவும். நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களும்
2 மீன்களும் என்ன? நமது நேரம், நமது திறமை, நமது அன்பு, நமது ஜெபம், நமது இரக்கம், இவைகளை ஆண்டவரின் கைகளில் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் அவற்றை பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னிடம் இருப்பதும் சிறியது, நானும் சிறியவன் சிறியவள். ஆனால் அவைகளை உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் இதயத்தை உமது அன்பின் அப்பமாகவும் எங்கள் வாழ்வை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து தொடர்ந்து இந்த நாம் தொடங்கி இருக்கின்ற அடியெடுத்து வைத்திருக்கின்ற 18ஆம் ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வின் மையமாக ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே இன்று அகில உலகம் பல பசிக்காக காத்து கொண்டிருந்தாலும் வெறும் உணவுக்கான பசி அல்ல, மாறாக அன்பிற்கும் நம்பிக்கைக்குமான பசியை தீர்க்கின்றவர்களாக, தாகத்தை தணிக்கின்றவர்களாக, இதயங்களை விசாலப்படுத்துகின்றவர்களாக மாற, வளர, வாழ வரம் வேண்டி ஒன்றிப்பின் இறைவன், அன்பின் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன். உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே, உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா, உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.